ஒருத்தருக்கு சரராசியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சரராசி 7ஆம் வீடா வந்துச்சுன்னா, உதாரணமா ஒருத்தருடைய லக்னத்துக்கு 7ஆம் வீடு மேஷம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சரராசியில சுக்கிரன் நின்னதுன்னா அவருக்கு திருமணம் தூரத்துல, அவர் பிறந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல, இப்ப உதாரணமா மதுரையில பிறந்தவரா இருந்தாருன்னா அவருக்கு சென்னையில திருமணம் நடக்கும். அல்லது வெளிநாட்டுல பிறந்தவரா இருந்தா கூட இந்தியாவில் வந்து திருமணம் பண்ணிட்டு போவார். இந்த சரராசிகள் எது? மேஷம், கடகம், துலாம், மகரம். இந்த ராசிகள் 7வது ராசியாக வந்து அங்க சர கிரகங்கள், இந்த ராசிகளினுடைய அதிபதிகள் இருந்தால் அவர்களுக்கு இப்படி நடக்கும்னு வச்சுக்கலாம். அதுவே ஸ்திர ராசியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதாவது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த ராசிகள் 7வது ராசியா வந்துச்சுன்னா அவங்களுக்கு உள்ளூர்லேயே திருமணம். இப்போ மதுரையில் பிறந்தவரா, சென்னையில் பிறந்தவரா, சென்னையிலே தான் திருமணம், அந்த மாதிரி நடக்கும். இதுவே உபய ராசிகளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, 7ஆம் இடம். இப்போ தனுசு லக்னத்துக்கு மிதுன ராசி 7ஆம் இடம். அங்கே அந்த திருமணத்துக்கான கிரகம் சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா, இந்த 4 காணலில் இருக்கிற உபயராசிகள் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அவருடைய திருமணம் கொஞ்சம் பக்கத்தில் நடக்கும். உதாரணமாக சென்னையில் அவர் பிறந்தவராக இருந்தார்னா ஒரு செங்கல்பட்டில் திருமணம் நடக்கும். மதுரையில் பிறந்தவராக இருந்தால் ஒரு திருமங்கலம், மதுரைக்கு அருகே, அந்த மாதிரி கொஞ்சம் நியரஸ்ட் பிளேஸாக இருக்கும். ஆனால் அந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊர் பேராக இருக்கும், அதுதான் நியரஸ்ட்னு சொல்கிறது. அதே ஊருன்னா அந்த மாவட்டமே இருக்கிற மாதிரி இருக்காது, ஒரு இன்னொரு பேர் சொல்லக்கூடிய ஊராக இருக்கும். இது ஒரு சூட்சுமம்.